சாமி சாமி யாரு? ஓ வீராசாமியா? என்ன வீராசாமி ரொம்ப நாளா நம்ம சாமியை பார்க்கணும். உங்க சாமி வேலைக்கு போயிருக்கார். எங்க போயிருக்காரு? துபாய்க்கு. துபாய்க்கா? எப்படி போனாரு? அது அன்னைக்கு சில கம்பெனி அட்ரஸ் எல்லாம் குடுக்கலன்னு. ஆமா. எங்க ஆத்துக்காரருக்கு தெரிஞ்சவா ஒருத்தர் துபாயில இருக்கார். அந்த அட்ரஸ்க்கு வேலைக்கு போயிட்டார். நான் கொடுத்த அட்ரஸ்ல வேலைக்கு போயிட்டாரா? இல்ல இல்ல, உங்களையும் கூப்பிடுவாரு. ஏன் மாமி எனக்கு துரோகம் பண்றீங்க? நான் தானே 1 லட்சம் ரூபாய் பணம் கேட்டேன். என்னைய தானே அனுப்பணும். நான் தானே அட்ரஸ் கொடுத்தேன். என்ன ஓப்பிடுவாரு? அதெல்லாம் நம்ப மாட்டேன். போக மாமே. நீங்க எல்லாம் ஏமாத்த மாட்டேன்னு நினைச்சேன் நானு. நீங்களே ஏமாத்த பழகிட்டீங்க. அதான் செல்போன் இருக்குல்ல, மணிக்கணக்கில் பேசுங்க. ஊஞ்சல் ஆடிட்டா குடும்பத்துக்கு வருமானம் வந்துருமா? ஊஞ்சல்ல ஆட மாட்டேன்னு சொன்னேன். இவ்வளவு ஊஞ்சல்ல ஐயோ. நல்லா மோர் குடிச்சேனா? ஊஞ்சல் திருப்தியா ஆடுனா? நான் ஒரு பைக் புக் பண்ணிருக்கேன். என் செல்லம் இப்ப அங்க வேலை பார்க்கலாமா? சரி அன்புள்ள மனைவிக்கு மனம் கிடைச்சிடணும். என்னம்மா சரசு, என்ன பண்ற? வாங்க மாமா. எங்க தம்பி எங்க வீட்டா? உங்க தம்பி வந்து அவரு துபாய் போயிட்டாரு மாமா. துபாய்க்கா? என்னை பணம் வாங்க வர சொன்னானே. இல்லைங்க மாமா, நீங்க காட்டுனீங்கல்ல அந்த அட்ரஸ், அந்த அட்ரஸுக்கு தான் அவரு வேலைக்கு போய் 1.5 மாசம் ஆகுது மாமா. துரோயிப்பே நான் ஊரெல்லாம் அலைஞ்சு அட்ரஸ் வாங்கி கொடுப்பேன். உன் புரிச்ச துபாய் போவானா? அதாவது நீங்க வசதியா இருக்கிறேங்கிறத காமிக்கிறீங்கல்ல. உங்ககிட்ட பணம் கேட்டு வந்த மாதிரி என் புத்திய செருப்பால் அடிக்கணும். ஏன் மாமா இப்படி கோச்சுக்கிறீங்க? பின்ன என்ன, நான் அட்ரஸ் வாங்கி கொடுத்துருக்கேன்ல. 1ஆம் தேதி வாங்க, பணம் தர்றேன்னு அழுதான், கட்டி பிடிச்சான் பங்காளி. மூண்டு ஓடி போயிட்டா பத்தியா? துரோகம் பண்ணிட்டு ஓடி போயிட்டா பத்தியா? துரோகி எல்லாம் திட்டாதீங்க. இப்ப என்ன உங்களுக்கு பணம் தானே வேணும்? உங்களுக்கு எவ்வளவு வேணும்னு சொல்லுங்க, நான் கொடுக்குறேன். அதை எப்படி நீ கொடுக்க முடியும்? முதல்ல இந்த லெட்டரை படிச்சு பாருங்க. ஆமா, இந்த லெட்டர் படிக்கிறேன். நான் உன் வேலைக்காரன் போறேன். முதல்ல இத படிச்சு பாருங்க. என்ன படிச்சு பாருங்க? அப்படி என்னத்தை கழிச்சிருப்பாரு? பணம் அனுப்பியிருக்கேன், நீ சௌரியமாரு, என் பொண்டாட்டி எப்படி இருக்கான்னு எழுதிருப்பாரு. வேற என்ன எழுதுவாரு? மாமா கொஞ்சம் பணம் அனுப்பியிருந்தாரு. அந்த கணக்கு வழக்கெல்லாம் பார்த்துட்டு தான் உட்கார்ந்துட்டு இருந்தேன். அன்புமிக்க சரோசாவிற்கு உன் கணவர் எழுதி கொள்வது. வீராத்தியாம என்ன கொடுத்த அட்ரஸ்ல வேலைக்கு சேர்ந்துட்டான். அவர் வருத்தப்படுவாரு. அதனால அவர் வருத்தப்படாத அளவுக்கு அவர் வரும்போது அவரால் என்ன வேலை செய்ய முடியுமோ அவர்கிட்ட சொல்லி நான் இல்லாத குறைய போக்கிட்டேன். காகரி வாங்குறதா இருந்தாலும் பேங்க் போறதா இருந்தாலும் வீராத்தியம்மா என்னன்னா நம்பு. கொஞ்ச நாள் கழிச்சு அவரையும் துபாய்க்கு வருத்திக்கிறேன். அதனால எங்களை மாதிரியும் அவரையும் பாசமா நினைச்சு நல்லபடியா பழகிக்கங்க. நல்லது நடக்கட்டும். பாருங்க, உங்க மேல அக்கறை இல்லாம தான் என்னை வந்து அவளை பாசமா உங்களை பாத்துக்க சொல்லிருப்பாருக்கும். நல்ல பையன் சொன்னேன். பணம் கொடுக்கணும்ல. லெட்டர்ல வந்து அண்ணன் ஒன்னேன்னு எழுதுனா சரியா போச்சாக்கும். சரி, உங்களுக்கு பணம் தானே வேணும். உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணுமோ நான் தரேன். உள்ள வாங்க. எப்படி தருவ? நான் கொடுக்குறேன். அந்த தொல்லையே வேணாம். ஆள விட வாங்க மாமா. நடி மாமா, வாங்க மாமா. வேணாங்கிறல்ல. மாமா வாங்க மாமா. மாமா, உங்களை என்னமோ நினைச்சேன். நீங்க ரொம்ப மோசம். சந்தோஷம் தானே? மோதிரம் எல்லாம் போதுமா? போதும். உங்களுக்கு என்ன வேணாலும் கேளுங்க, நான் தரேன். சரியா? பாய் பாய். தம்பி வாங்க மச்சான், வாங்க. என்னமா நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். தம்பி எங்க? அவர் போன மாசமே துபாய்க்கு போயிட்டாரு. துபாய் போயிட்டானா? எப்படி போன? நீங்க கொடுத்த அட்ரஸ்ல தான். நான் கொடுத்த அட்ரஸ்லயா? ஆமா. இவனும் துரோகம் பண்ணிட்டா, அவனும் துரோகம் பண்ணிட்டா. அப்பவே என் பொட்டாட்டி சொன்னா, போகாதீங்க, உங்க பங்காளிய உங்களை கைவிட்டுருவாங்கன்னு. நான் சொன்னேன், என் தம்பி அம்மா ரத்த பாசம் என்னைய காப்பாத்துவாங்கன்னு. பணம் வாங்கிட்டு வா பாப்போம்னு சொன்னா. அதே மாதிரி நடந்து போச்சு. இனிமே சாகுற வரைக்கும் உங்க மூஞ்சில முடிக்க மாட்டோமா? என்னாச்சு? அவங்க போனா போட்டோம். உள்ள ஆட்டுக்கால் சூப் இருக்கு, உங்க தம்பி சாப்பிட தட்டு இருக்கு, அவர் படுக்கிற பெட்டும் இருக்கு. உள்ள வரீங்க, சாப்பிடுறீங்க. மச்சான் வாங்க. இந்த வரேன்டி. சந்தோஷம். இப்ப தெரிஞ்சுக்கிட்டீங்களா உங்க குழந்தையால? ரொம்ப அலட்டிக்கிட்டீங்க. சந்தோஷம். பாய். வீட்டு விட்டு வெளியே போடி. வெளியே போடி மேல. மொபைல் போய்
என்ன செய்ய தெரியுமா? சிமெண்ட் மூட்டை எத்திக்கு ஒரு ரூம்ல 65 பேர் தங்கிட்டு மாசம் 1 லட்சம் ரூபாய் 10 லட்சம் ரூபாய் வரைக்கும் அனுப்பிச்சிருக்காரு. பணம் எங்க நீங்க கேட்டா 100 ரூபாய் இருக்குது 200 ரூபாய் இருக்குன்றா. இவரெல்லாம் அடிக்க வேண்டிய பண்றேன். நீ என்ன அடிக்கிற? துபாயில பட்டி கிடந்து கஷ்டப்பட்டு 10 லட்சம் அனுப்பிச்சு வச்சாங்க. இங்க வந்து பணத்தை கேட்டா ஒரு 100 ரூபாய் கூட இல்லைன்னு சொல்றாங்க. இவள அடிக்காம கொஞ்சுவாங்களா? நானும் துபாயில இருந்து 10 லட்சம் என் பொண்ணாடி கருப்பிட்டா. அது 10 லட்சம் 11 லட்சம் பேங்க் இருக்கு. கேட்டியாடி? யோ எப்படியா? ஏன் சம்சாரம் சம்மத்தி? கூப்பிடியா அவங்கள கேக்குறா? வாடி வாடி எப்படின்னு சொல்லு. ஆமா உங்க வீட்டுக்கார் 10 லட்சம் ரூபாய் அனுப்பிச்சாரா? அது எப்படி 11 லட்சமா குட்டி போட்டுது? பிச்சவாய்க்கு ஜலம் கொடுக்கலாம் ஆனா சொம்பையும் சேர்த்து கொடுக்கலாம். ஐயோ என்னடி சொல்றாங்க? ஓடி 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 நிறுத்துக்கப்பா. என்ன பிரச்சனைங்க? வீராச்சம் என்ன துபாய்க்கு போய் சிமெண்ட் மூட்டையை தூக்கி அங்க வேலை பார்த்து இங்க வேலை பார்த்து 65 பேரோட ஒரே ரூம்ல தங்கி இருந்து 10 லட்சம் ரூபாய் பணத்தை அனுப்பிச்சா எங்கடி பணம் கேட்டா செலவாயிடுச்சு. நான் இவளை அடிக்காம என்ன பண்றது? ஒரு 100-200 ரூபாய் மிச்சம் வச்சிருக்க கூடாது. சரி சரி, உனக்கு என்னடா பிரச்சனை? துபாயில கஷ்டப்பட்டு தகர கம்பெனி வளைஞ்சு 10 லட்சம் அனுப்பிச்சு வச்சானே. வீட்டுல வந்து கணக்கு கேட்ட ஒரு 50,000 1 லட்சம் கூட இல்லைன்றான். இவளை அடிக்காம கொஞ்சம் அடிக்கிறான் பாரு, அதான் ஆம்பளை. எனக்கு முன்னாடி அவளை அடிக்கிற வேலை வச்சுக்காத. தொலைச்சு விடுவோம் தொலைச்சு. அண்ணா, இவளோட என்ன சொல்றேன்? அண்ணா, என்னண்ணா நடக்குதுங்க? கார் ஓட்டுறீங்க? டேய், சும்மா கால் வந்து விழுக வந்தா தள்ளி விட்டேன்டா. இந்த பாருங்கடி, ஆளுகை நிறுத்துங்க. நடந்தது நடந்து போச்சு. இனிமே உங்க மாமே உங்க கூட இருப்பாங்க. ஆளுக்கு 50,000 ரூபாய் 10 வட்டிக்கு பணம் தரேன். ஏன் ஒரு 5 வட்டி கொடுக்குறாங்க? ஜாஸ்தியா இருக்குண்ணே. அதெல்லாம் நீங்க பணத்தை கொடுக்கும் போது அப்படி இப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்க வேண்டாம். இந்த பாருங்கடி, குடுக்கிற பணத்தை வச்சு நல்லபடியா சம்பாதிப்பாங்க. அதை அப்படியே பத்திரமா வச்சுக்கோங்க. இனிமே யாரும் கேட்க மாட்டாங்க. நல்லபடியா புடச்சுக்கங்கடா. நீங்களும் அவளுகளை அனுசரிச்சு போங்கடா. நீங்க பாட்டுக்கு அவளுகளை விட்டு ஓடிட்டா அவளுக்கு என்ன செய்வாளுங்க? ஏன் பணம் மட்டும் அப்படியே இருக்கு. ஓமனை மட்டும் அப்படியே தான் இருக்கு. ஏன்னா ஊஞ்சலும் மோரம் தானே மிச்சம். அண்ணா, எப்ப நான் பணம் வாங்க வீட்டுக்கு வர்றது? வீட்டுக்கு காலையில வாங்கடா. சரிண்ணே, சரி, காலையில வாங்கடா. சரி. நல்லபடியா புடச்சுக்கங்கடா. தானே? வா. அண்ணே, அக்கா ஊரெல்லாம் தேடிட்டு இருக்கு. எங்கடா போன நீ? ஊரெல்லாம் தேடுறாளா? பின்ன ஒரு வாரம் தானடா ஆச்சு. அடி ஆத்தி. நம்ம வீட்டுக்கு நம்மளே விருந்தாடி வர்ற மாதிரி இருக்கு. இல்ல கண்டிப்பா எனக்கு ஒரு லெட்டர் எழுதிட்டு மாசம் இல்ல வாரம் வாங்க அதுக்கு ஒரு முடிவு தெரிஞ்சாங்க. பாய். என்னடி முடிவு தெரியணும்? ஏண்டி இவ்வளவு பெரிய கார் வருது, இவ்வளவு அலங்காரமா வந்துகிட்டு இருக்கேன், இதெல்லாம் கண்ணு தெரியாம எவனோ ஒரு காலிப்பைய 10 காசு பெறாதவங்கிட்ட வார வாங்க தினம் வாங்க அப்படி தினம் வந்து என்னடி கிழிக்க போறேன்? லெட்டர் எழுத வர சொன்னீங்க. லெட்டர் எழுதவா? ஏண்டி ஒரு வாரம் தான் ஆச்சு வீட்டுக்கு வந்து, அதுக்குள்ளே உனக்கு பொறுக்க முடியலையா? என்ன பண்ண சொல்றீங்க? நீங்க எங்க வீட்டுக்கு வரீங்க? எப்ப பார்த்தாலும் அங்காளி பங்காளினே சுத்துறீங்க. போன பண்ணா சுச்சாப்னு வருது. நான் என்ன பண்றது? அதான் அவரை கூப்பிட்டு உங்களுக்கு என்ன ஆச்சோ ஏதாச்சோன்னு ஒரு லெட்டர் போடலான்னு. ஏய், இந்த சால்சா போலாம் யாருக்கு தெரியும்? யாரு இது எங்க அக்கா மச்சான். மச்சானா? ஆமா மச்சான், நீங்க வேலை வெட்டி இல்லாம ஊரை சுத்திட்டு இருக்கீங்கன்னு எங்க அக்கா வந்து ஊர்ல புலம்புச்சு. சரி ஒண்ணும் கவலைப்படாதக்கா, நீ வீட்டுக்கு போ, நான் வரேன்னு சொல்லிட்டு நானும் ஊருக்குள்ள வந்தேன். அதுக்கப்புறம் தான் 2 கொலை பண்ணீங்களே, ஞாபகம் இருக்கா? நான் எங்க மாப்பிள்ள? மச்சான் 2 கொலைய பண்ணிட்டு ஊருக்குள்ள பயந்துகிட்டு காவி வெட்டி கட்டிட்டு வீட்டோட இருந்தீங்களே, ஞாபகம் இருக்கா? அது சும்மா காத்தோட்டமா. அந்த சமயத்தை பயன்படுத்தி தான் எங்க அக்கா கிட்ட துபாயில இருக்கிற விலாசத்தை கொடுத்தேன். இப்ப போய் மச்சான் கிட்ட கூட கண்டிப்பா வேலைக்கு போயிடுவாருன்னு சொன்னேன். நீங்களும் அங்காளி பங்காளிங்கிட்ட பணம் வாங்கிட்டு வரலான்னு போனீங்க. அங்க போய் தான் லெட்டர் போடுற வேலையெல்லாம் பார்த்தனே. பாத்து என்ன மச்சான், கடைசியில பிள்ளையார பிடிக்க போய் குரங்க பிடிச்ச கதையா போயிடுச்சேன்னு பயந்தே போயிட்டேன். எப்படிடா திருத்துறதுன்னு யோசிச்சேன். அடுத்தவன் பொண்டாட்டி மேல கை வைக்கும் போது குஷி